இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள். நாட்டுக்கோழிகளை நம்ம எதுக்காக, அதாவது உயர் ரக வீரிய ரக மேலை நாட்டு கோழிகளை ஒப்பிடும் பொழுது நாட்டுக்கோழிகளுக்கு நம்ம எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழிகளில் சிறந்த நல்ல பண்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இப்போ அயல்நாட்டு கோழிகள் கலப்பின கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. இதே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஒன்லி அந்த வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் தடுப்பூசி மட்டுமே போட்டால் போதும். அதனால் நம்ம அதை ஈஸியாக வளர்த்தலாம். இதுதான் ஒரு மெயின் முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் அதனுடைய குஞ்சுகளை அதனுடைய முட்டையிலிருந்து அதுவாகவே உற்பத்தி பண்ணிக்கும். இப்போ அயல்நாட்டு கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை கோழி குஞ்சு ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் முட்டைக்கோழியாக இருக்கும் பட்சத்தில் 72 வாரம் வளர்த்தலாம். கறிக்கோழியாக இருக்கும் பட்சத்தில் 5 வாரம் வளர்த்தலாம். வளர்த்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சந்தைப்படுத்திடணும். ஸோ அதிலிருந்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்த இதை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ நாட்டுக்கோழிகள் அந்த மாதிரி கிடையாது. நாட்டுக்கோழிகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய முட்டைகளை அதே அவயத்தில் வைக்கும்போது அடை காத்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணும். ஸோ அதனால் தாராளமாக அது அதனுடைய இனத்தை அதே பெருக்கிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற எந்த விதமான இதையும் நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த 2-3 காரணங்கள் தான் முக்கியமான காரணங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தைப்படுத்தும் பொழுது நாட்டுக்கோழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபம் நாட்டுக்கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலை அதிகம். அதாவது நீங்கள் சந்தை இப்போ பிராய்லர் கோழி அதாவது இறைச்சி கோழி வணிக ரீதியாக வளர்க்கக்கூடிய இறைச்சி கோழி ஒரு கிலோ கறி 150 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, இதே நாட்டுக்கோழியினுடைய கறி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 350 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம். அதனால் எல்லாருமே நம்ம நாட்டுக்கோழிகளை விரும்பி இது பண்ணுறோம். அதனுடைய இறைச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர், அதாவது ஒரு மனம், நாட்டுக்கோழி கறிக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் நாட்டுக்கோழியினுடைய முட்டையில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி நிறைய இடங்களில் அதுவாக நிறையா ஃப்ரீயாக விடும்பொழுது அதுவாக மேய்ச்சலுக்கு போய் அது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய புழு பூச்சி தானியங்கள் கீரை வகைகள் இதையெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த கோழிகளினுடைய முட்டைகள்லேயும் சரி அந்த கோழிகளினுடைய இறைச்சிகள்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். அதாவது அதிக அளவில் இருக்கும். ஸோ இப்போ நாட்டுக்கோழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையா ரகங்கள் இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம மெயினாக அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசீல். ஸோ அசீலுங்கிறது ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்தக்கூடிய ஒரு ரகம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக்நாத், நிக்கோபாரி, ஸோ இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. ஸோ நிக்கோபாரி அப்படிங்கிறது முட்டைக்காக வளர்த்தக்கூடிய ஒரு ரகம். அசீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டைக்கோழி நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் முட்டைக்காகவும் வளர்த்தலாம், இறைச்சிக்காகவும் வளர்த்தலாம். கடக்நாத்துங்கிறத பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய இறைச்சி கருப்பாக இருக்கும். அது ஒரு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கோழி. இங்கேயும் பரவலான நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் நாட்டுக்கோழி இந்த தமிழ்நாடு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி ரகங்கள். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழிகளை தேர்வு செய்து அந்த நாட்டுக்கோழிகளுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தி ஒரு சில ரகங்கள்லாம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளான நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் கோழி இன ஆராய்ச்சி நிலையம், மாதவரம் மில்க் காலனி, சென்னை, இங்கெல்லாம் ஒரு சில ரகங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரகங்களை வாங்கி வளர்த்தும் பொழுது கோழிகளினுடைய உற்பத்தி திறன், முட்டை உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது உடல் எடை எவ்வளவு சீக்கிரம், அதாவது 12 வாரத்திலேயே 1 கிலோ மற்றும் 1.2 கிலோ உடல் எடை வர்ற அளவுக்கு அதில் நல்ல இது இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகங்கள்லாம் நம்ம வாங்கி வளர்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழிகளை நம்ம வளர்த்தும் பொழுது நாட்டுக்கோழிகளை வந்து புறக்கடையிலையும் விட்டு வளர்த்தலாம். இல்லை அல்லது வந்து நம்ம வந்து இன்டென்சிவ் சிஸ்டம், அதாவது தீவிர முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயும் அதாவது கோழி பண்ணையிலேயும் வச்சு வளர்த்தலாம். ஸோ கோழி பண்ணைகள்லேயே வச்சு அடைச்சி நம்ம வளர்த்தும் பொழுது அந்த கோழிகளுக்கு வந்து தீவனத்தினுடைய செலவு வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து தீவனத்தினுடைய செலவு இருக்கும். ஸோ அதனால் தீவனத்தினுடைய செலவு வந்து நீங்கள் எவ்வளோ குறைச்சி நீங்கள் லோக்கலாக, அதாவது உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய விளைநிலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சில தீவன மூலப்பொருட்களை உபயோகப்படுத்தி நீங்களாக தீவனம் தயார் பண்ணி நீங்கள் வளர்த்திங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது லாபம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லாபத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக சந்தைப்படுத்துறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு நாள் குஞ்சு வந்து 25 ரூபாயிலிருந்து கிடைக்குது. 25, 30, 35, ஒரு சில இடங்களில் சுத்தமான அசீல் ப்ரீட் அப்படின்னு போகும்போது ஈவன் 40 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஸோ ஒரு குஞ்சு வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வளர்த்துனோம்னா அதுக்கு வந்து 12 வாரம் ஆகும் 1 கிலோ எடை வர்றதுக்கு. ஸோ 12 வாரத்தில் வந்து இந்த கோழிகளினுடைய தீவன மாற்றுத்திறன், அதாவது நம்ம எவ்வளவு தீவனத்தை சாப்பிட்டு அந்த கோழி வந்து 1 கிலோ உடல் எடை அடையுதுங்கிறது தான் வந்து தீவன மாற்றுத்திறன். ஸோ அந்த தீவன மாற்றுத்திறன் வந்து எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவு நம்மளுக்கு லாபம் அதிகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வணிக ரீதியாக வளர்க்கப்படக்கூடிய பிராய்லர், கமர்ஷியல் பிராய்லர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், வெள்ளைக்கோழி, கறிக்கோழி. ஸோ இந்த வெள்ளைக்கோழி கறிக்கோழியினுடைய தீவன மாற்றுத்திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5லிருந்து 1.6 அவ்வளோதான் இருக்கும். அதாவது 1.5 கிலோ தீவனத்தை சாப்பிட்டு அது வந்து 1 கிலோ உடல் எடை வருது. ஆனால் இதே வந்து இந்த பண்பை வந்து நம்ம நாட்டுக்கோழியில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டுக்கோழியானது 3 கிலோ தீவனத்தை சாப்பிட்டு 1 கிலோ உடல் எடை. அதாவது நாட்டுக்கோழிகள் நமது நாட்டிலேயே பல நூறு ஆண்டுகளாக, பல மில்லியன், அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம ஊர்லேயே இருந்து அதிக அளவில் நம்ம வந்து அதை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் சொல்லுவோம், தேர்வு முறை இனவிருத்தி, அதெல்லாம் எதுவுமே பண்ணாததுனால அதனுடைய தீவன மாற்றுத்திறனாகட்டும், வளர்ச்சி விகிதமாகட்டும் எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த குறைவாக இருக்கிறதுனால தான் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி 12 வாரத்தில் 100 ரூபாய் தீவனம் சாப்பிடும். அந்த குஞ்சு ஒரு நாள் குஞ்சினுடைய விலை வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு சராசரியாக பார்த்திங்கன்னா 30 ரூபா, 35 ரூபா. ஸோ அந்த 35 + ஒரு 100, 135 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளில் இறப்பு விகிதம் வந்து 5% இருக்கும். ஸோ 100 குஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100ஐயுமே வந்து நீங்கள் கடைசியாக சந்தைப்படுத்த முடியாது. ஸோ 5 குஞ்சுகள் வரைக்கும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 5 குஞ்சுகளுக்கு இந்த உண்டான இறப்பு தொகையை வந்து நம்ம மற்ற 95 குஞ்சுகளில் நம்ம சேர்த்தணும். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ரூபா வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழிகளை வந்து வளர்த்தும் பொழுது ப்ரூடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த வெப்பன், அதாவது முதல் 2 வாரம் அல்லது 3 வாரத்துக்கு வந்து நமக்கு வந்து செயற்கையாக வெப்பம் கொடுப்போம். ஸோ அதுக்கு உண்டான மின்சார செலவு, மற்ற செலவுகள், தடுப்பூசி, மற்ற ஆள் கூலம், பராமரிப்பு, ஆள் செலவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 15 ரூபா வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு நாட்டுக்கோழியை வந்து 1 கிலோ ஒரு கிலோ உடல் எடை வர்ற அளவுக்கு வளர்த்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 170 ரூபா, 160 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்கும் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 170 ரூபாய்க்கு போட்டு அந்த ஒரு கோழியை உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம், ஏன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வந்து நம்ம வளர்த்தும் போது 5000, 10,000 இந்த மாதிரிலாம் வளர்த்த முடியாது. முடியலாம், பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து பெரிய அளவில் வேணும். நமக்கு விற்பனை வாய்ப்புகள் வந்து டைரெக்டாக, அதாவது நேரடியாக பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நாட்டுக்கோழிகள் வளர்த்தும் போது சும்மா 500, 1000, மேக்ஸிமம் ஒரு 2000 வரைக்கும் வளர்த்தலாம். இப்போ ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நாட்டுக்கோழிகளை வந்து முட்டையும் நிறைய வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழிகள் குஞ்சுகளை வந்து நீங்கள் ஒரு 500 குஞ்சுகள் வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா
ஸோ அதில் வந்து 250 குஞ்சுகள் வந்து சேவல் குஞ்சுகளாக இருக்கும், 250 குஞ்சுகள் வந்து பெட்டை குஞ்சுகளாக இருக்கும். ஸோ அந்த சேவல் வந்து நீங்கள் ஒரு 10 வாரம் 12 வாரம் ஆன உடனே அதை வந்து நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 250 பெட்டை குஞ்சுகளை வந்து நீங்கள் முட்டை உற்பத்திக்காக உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து முட்டைக்காக நீங்கள் 21 வாரம் 22 வாரத்திலிருந்தே முட்டை விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பார்த்திங்கன்னா 80 வாரம் வரைக்கும், 80 வார வயது 90 வார வயது, ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் 2 வருஷத்துக்கு கூட வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா உங்களுடைய முட்டை உற்பத்தி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40% இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள். ஸோ இந்த வழிமுறைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றி கோழிகளை வளர்த்துனீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுடைய கோழிப்பண்ணை தொழிலானது மிகவும் லாபகரமான முறையில் இருக்கும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்களை 09443460975 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.